சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ அளவு எலும்புள்ள சிக்கனை நான் எடுத்திருக்கேன். தண்ணி குழம்புக்கு எலும்பு சிக்கன் தான் நல்லாயிருக்கும். 2 தடவை தண்ணியில் அலசி எடுத்துட்டு 3ஆவது தடவை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் தண்ணி குழம்புக்கு நம்ம தேங்காய் வெங்காயம் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. வீட்டிலே ரெடி பண்ண மசால் பொடி போட்டு தான் செய்ய போகிறோம். அந்த மசாலில் நிறைய மிளகு சேர்த்துருக்கேன். அதனால இருமல் சளிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 தடவை நார்மல் தண்ணியில் கழுவியாச்சு. அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு பெசரி அதையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அப்படின்னு தண்ணியோடு பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்ணு கூடையில் போட்டு வச்சுக்கிட்டு அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காலி ஆயிடுச்சு. எண்ணெய் ஒரு டப்பாவில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். 2 கட்டி பூண்டு, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி தோல் சீவி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு திக்காக இருக்காது. அதனால 2 தக்காளி மட்டும்தான் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி அதெல்லாம் நிறையா சேர்த்தா அது திக்கான குழம்பு மாதிரி வந்துடும். இது தண்ணி குழம்பு செய்கிறனால 2 தக்காளியே போதும். ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அது பொடியாக நறுக்காமல் முழுசாகவே இருக்கட்டும். அடுப்பில் வடை சட்டி வச்சாச்சு. எண்ணெய் சட்டி காய விட்டியும் நம்ம கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரியட்டும். இன்றைக்கி வத்தல் கிள்ளி போட்டு தான் தண்ணி குழம்பு செய்ய போகிறோம். கடுகு பொரிய விட்டியும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு கருவேப்பிலை, வத்தல் 2 வத்தல் விதையோடே கிள்ளி சேர்த்துக்கிறேன். நிறையா சேர்த்துக்கிட்டால் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 வத்தல் தான் சேர்த்துக்கிறேன். அதனால் விதையோடே அப்படியே சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ கழுவி அலசி வச்ச சிக்கனை நம்ம வடை சட்டியில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டெல்லாம் கறியில் நல்லா பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் அடுப்பை ஃபுல்லாக வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அந்த சூட்லேயே நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்.
குழம்புக்கு தேவையான மொத்த உப்புமே சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கு, இப்போ கறி போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கு. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் கறியில் ஃபுல்லாக உப்பு பிடிக்கும். மூடி வைக்கவுமே கறியிலேருந்து தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. திரும்ப கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ வீட்டிலே ரெடி பண்ணி அரைச்சி வச்ச மசாலா தான் சேர்க்க போகிறோம். இதில் வந்து மிளகு வந்து நிறையா சேர்த்துருக்கு, அதனால நல்லா காரசாரமாக தான் இருக்கும். இந்த சிக்கன் மசாலா எப்படி அரைக்கிறதுங்கிற ஒரு வீடியோ போடுறேன் நான். இந்த மசாலா போட்டு செஞ்சால் தேங்காய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசாலா போட்டு மசாலா கறியில் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். கறியில் ஃபுல்லாக நல்லா மசாலா நல்லா கோட்டாகி வந்துருச்சு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து தண்ணி குழம்பு வைக்கிறதுனால தண்ணி வந்து நல்லா எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக மேலேயே மிதந்து வந்துருச்சு பிரிஞ்சு. அவ்வளோதான், தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சளி இருமலுக்கு நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.